ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. இது ஒரு ப்ரிவ்யூ ஷோ. ஆர்ஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஒரு புது ஸ்டேடியம்ல ஆட போறோம். சவைமான் சிங் ஜெய்ப்பூர்ல நடக்க போகுது. டபுள் எரரோட செகண்ட் கேம் 7:30 கேம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ பிடாக். ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் போத் த டீம்ஸ். இது ஒரு ரிவர்ஸ் பிக்சரு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வந்து சமடி வாங்கினாங்க. ஆர்ஆர் வந்து தே டுக் அ பீட்டிங் அண்ட் பிரஃபுல் இங்கெல்லாம் கலக்கினர் அந்த கேமு. இந்த கேம்ல என்ன டிஃப்ரெண்டா எதிர்பார்க்கலாம்? ஆர்ஆர் கிட்ட இருந்து பதிலடி கொடுப்பாங்களா? ஏறுமுகத்துல இருக்காங்க, ரெண்டு டீமுமே நல்லா பண்ணிட்டு ஏறுமுகத்துல இருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்சரு ஆன் டபுள் ஹெட்டரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓப்பனிங் தாட்ஸ், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆட போறாங்க? ஜெய்ப்பூர்ல ஆல்வேஸ் ராயல்ஸ் கூட கிரேட் ரெக்கார்டு, செம்ம ரெக்கார்டு வச்சிருந்தாங்க அந்த காலத்து. இந்த ஷேன் வான் கேப்டனா இருந்ததுலேருந்து அதுக்கப்புறம் ஏன் அந்த வென்யூவை எடுத்துட்டு கவுஹாட்டி அங்கெல்லாம் அவங்க போயிட்டு இருக்காங்க? ஜஸ்ட் டு ப்ரமோட் இட், டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அதர் வென்யூஸ். They gone back to their fortress, which is going to be another high scoring venue. First time they are going there. இன்னும் ஒன்று ராயல் ஜெயிச்சாங்கன்னா 12 பாயிண்ட் அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ மோசமா ஆடினாலும் they will win another 2 games if they beat SRH here. பிளே-ஆஃப்ஸ் கண்டிப்பா ஸ்பாட்டை சீல் பண்ணுவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்களுக்கு கேச்சிங் அப்ப போயிடும். பியூட்டிஃபுல்லா வந்து 4 மேட்ச்ல 3 தோத்துட்டு காம்பினேஷனை கரெக்டா இது பண்ணிட்டு strengthen their bowling, have much steam by getting Dilshan Madhushaka in. They want to continue the dominance what they had against Royals at home. Just be in the race. ஏன்னா இந்த மேட்சை தோத்துட்டாங்கன்னா அந்த 3 டீம் அப்படியே, ஒரு பக்கம் பஞ்சாப், ஒரு பக்கம் ஆர்சிபி, ஒரு பக்கம் ராயல்ஸ், 7 teams will be competing for one spot. All 7 teams have got a chance, realistic chance. Even though many of the teams at the bottom of the table still have a chance, they don't want the gap to go further off from them. So அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம். இப்ப பாருங்க 2025ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 198, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 198, வின்னிங் ஸ்கோர் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 208. 205லேருந்து 210 அடிச்சே ஆகணும். அப்புறம் ஏன் நீங்க போலிங் போட சொல்ற? இங்க போலிங் போட சொல்லுவேன். தண்ணி எடுத்து பிச்சில் கொட்டின மாதிரி டியூ வரும். அதுதான் ப்ராப்ளம். வின் த டாஸ் அண்ட் போல் ஃபர்ஸ்ட். இங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்ட்ரோலே பண்ண முடியாது உங்களோட ரன்ஸை. இங்க எப்படி நீங்க ஆடணும்னா ரிதமிக்கா அப்படியே ஒரு 9.5 ஓவர் போயினே இருக்கணும். எந்த ஒரு இதுலயும் ஸ்லாக் மட்டும் வரவே கூடாது. 6 ஓவர்ல ஒரு 55, அதுக்கப்புறம் 7 to 10 ஒரு 10 ரன் 95, 11 to 15ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அங்கதான் வந்துட்டு டீம்ஸ் ஆஃப் ஆல்வேஸ் லாஸ்ட் தேர் பிளாட். ஒரு 9 ஓவர் ஆடிட்டு 140 வந்துடும் 15 ஓவர்ல. கடைசி 5 ஓவர்ல உங்களுக்கு ஒரு 65 ரன் வந்து ஷூரா வந்துடும். It takes you a score between 205 to 210. It's absolutely defendable. இங்கே பாருங்க, பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி 9.96, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.99. இப்ப ராயல்ஸோட பிளேயிங் லெவல் சொல்றேன், அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லுங்க. ஐ டோன்ட் see them changing anything. யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, துருவ் ஜூரல், ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மயர், ரவீந்திர ஜடேஜா, டானவன் பெரேரா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆண்ட்ரி பர்கர், ரவி பிஷ்னாய் அண்ட் டெஃபினட்டா இந்த பிச்சில் பிரிஜேஷ் சர்மா தான் ஆடணும். இம்பாக்ட் சப் ஷுட் பி ஓப்பன் பேஸ்ட் ஆன் வாட் தே வாண்ட். தட் இஸ் லெஃப்ட் ஹேண்டட் சுபம் தூபே ஆர் துஷார் தேஷ்பாண்டே. இவங்களுக்கு பேட்டிங் வந்துட்டு சுபம் தூபேவை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா strengthen their bowling by getting Tushar Deshpande. அப்படி இல்லைன்னா they need something to have, they can go for Shubham Dubey. ஏன்னா still they've got Brijesh Sharma, Bishnoi, Andrew Berger, Jofra Archer, ரவீந்திர ஜடேஜா, டானவன் ஃபெரேராவால ஏமாத்தி ஒரு ஓவர் போட முடியும், ரியான் பராகாலையும் ஒரு ஓவர் ஏமாத்தி போட முடியும். அதனால சுபம் துபே யூஸ் பண்ணலன்னா துஷார் தேஷ்பாண்டே இஸ் கோயிங் டு பி a cushion. Vicky, please add on your thoughts on Royals playing 11, whether you feel playing 12 rather, whether there's going to be any change in that.
இல்ல சேஞ்சஸ் பெருசா இருக்க போறதுல. ஐ ஆல்சோ ஃபீல் தட் இஃப் இன் கேஸ் இந்த பேட்டிங் ப்ரவஸ் தேவைப்படலைன்னா டெஃபினட்டா துஷார் தேஷ்பாண்டே தான் ஆடுவாங்க. இன் காம்பினேஷன் பிரிஜேஷ் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே, ஆண்ட்ரே பர்கர், ஆர்ச்சர், ஓஹோன்னு இருக்கும். அதுவும் சவைமான் சிங்ல வந்து நான் கூட கொஞ்சம் நிறைய மேட்சஸ் ஆடி இருக்கேன். சவைமான் சிங்ல ஐ ஆல்வேஸ் என்ஜாய் போலிங். அந்த சி மூமெண்ட்ன்றது லேட்டரல் மூமெண்ட் இருக்குமே, ஈவன் இஃப் இட்ஸ் அ T20 கேம், கண்டிப்பா இவங்க பேஸ் அட்டாக்கு கண்டிப்பா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்ப்பாங்க. எஸ்பெஷலி போலிங் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி டாஸ் வின் பண்ணி முதல்ல போலிங் போட்டாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்க போகுது பிச்சு. இதுதான் முதல் கேம் நடக்க போகுது. ஸோ அதனால இவங்க போலிங் அட்டாக் டெஃபினட்டா எஸ்ஆர்ஹெச்சை கண்டிப்பா ஸ்டாப் பண்றதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்கு. பீட்டா எஸ்ஆர்ஹெச் என்ன மாதிரி இதுக்கு கவுண்டர் பிளேயிங் அட்டாக் பிளேயிங் லெவன் எடுத்துட்டு வர போறாங்க, என்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம்? அவங்களுமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சேஞ்ச் தான் சஜஸ்ட் பண்ணுவேன், ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். அது கரெக்டானு பாருங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரி கிளாசன், நிதிஷ் ரெட்டி, அனிகேத் வர்மா, சலீல் அரோரா ஸ்லாஷ் ஸ்மரன் ரவிச்சந்திரன், ஹர்ஷ் தூபே, சிவாங் குமார், தில்ஷான் மதுஷங்கர், அனிஷான் மலிகா. The impact sub is going to be Saqib Hussain. Unfortunately, Praful Inge will miss out. ஜெய்ஸ்வாலும் சரி, சூரியவன்ஷியும் சரி, ஹார்ட் லென்ஸ் கோயிங் அவே, லெஃப்ட் ஆர்ம் சீமர். அதனால they should retain தில்ஷான் மதுஷங்கா. ஏன் இந்த ஸ்மரன் ரவிச்சந்திரன் சொல்றேன்னா, ஒருவேளை இவங்களுக்கு அந்த 13th ஓவர்ல வந்து யாராவது ஒருத்தர் ஆங்கர் பண்ணணும்னா, ஐ திங்க் த பெட்டர் ஆப்ஷன் இஸ் ஸ்மரன் ரவிச்சந்திரன் rather than சலீல் அரோரா. Vicky, please give your thought before we go for win practice. ரெண்டு பேருமே ஆடாம தில்ஷன் மதுஷங்காக்கு பதிலா பிரஃபுல் இங்கே ஆடுவாங்கன்னு என்னோட ஃபீலிங். பிகாஸ் பிரஃபுல் இங்கே ஹேஸ் பர்ஃபார்ம் ரியலி வெல் அகேன்ஸ்ட் திஸ் டீம் அண்ட் ஈவன் ஆன் அ பெட்டர் விக்கெட். இன்னும் பெட்டர் விக்கெட்டா தான் இருக்க போகுது சவைமான் சிங். ஐ திங்க் தே வில் டெஃபினெட்லி ட்ரை டு கெட் இம் பேக். அண்ட் ஒன் ஆஃப் திஸ் பேட்டருக்கு பதிலா லியம் லிவிங்ஸ்டனை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆர் லியம் லிவிங்ஸ்டன் யூஸ் பண்ணலனா கூட ஐ ஃபீல் சம்ஹவ் தே வில் ட்ரை டு அகாமடேட் பிரஃபுல் இங்கே இன் தியர் லைன் அப் ஆர் ட்ரை டு பிரிங் ஹிம் அஸ் an impact sub. உங்களோட தாட்ஸ் கொடுங்க பீடா. நானும் அப்படிதான் யோசிப்பேன். ஏன்னா ஒரு பர்டிகுலர் bowler was run through the batting lineup. I would want to create that nemesis in that batting lineup. ஐயோ ஒரு திருப்பி வராரேன்னு. That's not a bad idea. I don't see Liam Livingston pinching in it. That idea what you're giving to Praful Inge might be an opportunity. இங்க நான் சலீல் அரோராவுக்கு பதிலாக ஸ்மரன் ரவிச்சந்திரன் சொல்றதுக்கு ஒரே காரணம் தான், ஒரு 13வது ஓவர்ல 4 ஓவர் எடுத்துட்டு போகணும்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறது எனக்கு இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி எ குஷன். ஏன்னா அந்த ரூல் இருக்கு, ரவீந்திர ஜடேஜா லெஃப்ட் ஹேண்டருக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க போலிங் போடுறதுக்கு. அதனால ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ள எடுத்துட்டு வரலாமான்னு யோசிப்பேன் ஒழிய மற்றபடி there is not going to be much change. இங்கேயும் அப்படின்னா சொல்லிட்டே இருந்தேன், மொமெண்டம் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்துட்டே 8 ஓவர்ல வந்துட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல ரன் அடிச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல எந்த டீம் மொமெண்டம் செட் பண்ணுது? ஜெய்ஸ்வாலும் ஃபார்ம்ல இருக்காரு, சூரியவன்ஷியும் ஃபார்ம்ல இருக்காரு. அந்த நம்பர் 3 has become a question mark for them. எட்மாயரை நான் ஆடணுன்றேன், அவங்க அதை ஆடுற மாதிரி தெரியல. துருஜுரல் ஆடுறாங்க, ரொம்ப குவாலிட்டி பிளேயர் துருஜுரல், அதெல்லாம் தப்பே சொல்லக்கூடாது. அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு வந்துடுறாரு, டிராவிஸ் ஹெட் டீசர்ஸ் காட்டுறாரு, எப்ப பெரிய நாக் ஆட போறான்னு தெரியல. இஷான் கிஷன் அடிச்சுன்னு தான் இருக்காரு. டெஃபினட்டா இந்த டாப் 3, ஈவன் தோ தட் ஆல்சோ ஹஸ் காட் அ மைட் ஆஃப் பவர். பேட்டிங் எட்ஜ் இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பின் எட்ஜ். ஸ்பின் எட்ஜுங்கும் போது சீசன்ட் ஜடேஜா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிஷ்னாய் கொஞ்சம் ஸ்லைட்டா அடி வாங்குறாரு 2-3 மேட்சா. இங்க பாத்தீங்கன்னா சிவாங் குமார் நல்லா போடுறாரு, அஷ்தூபையும் சூப்பரா போடுறாரு. பட் ஜடேஜாஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பிஷ்னாய் 2 மேட்சா தான் அடி வாங்கியிருக்காரு. அந்த எட்ஜ் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8 ஓவர் எட்ஜ் இஸ் கோயிங் டு பி மேசிவ்ன்றதுனால லாஸ்ட் டைம் போன மாதிரியே அகெயின் ஐ எம் கோயிங் வித் எட்ஜ் ஆஃப் 52-48 இன் ஃபேவர் ஆஃப் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். விக்கி, ப்ளீஸ் கிவ் யுவர் எட்ஜ். நானுமே சன்ரைசர்ஸ் தான் நினைக்கிறேன் பீடா. பிகாஸ் ஏன் சொல்றேன்னா ரிவர்ஸ் பிக்சர்ல வந்து ஆக்சுவலா இன் ஃபேவர் ஆஃப் சன்ரைசர்ஸ் தான் நிறைய திங்ஸ் தெரியுது. இஃப் இட்ஸ் அ ட்ரூ விக்கெட் இட் வில் பி வெரி குட் ஃபார் எனக்கு ஒன்னு கிளாரிஃபை பண்ணுங்க. இந்த பிளேயிங் இதை பத்தி பேசினதுக்கு அப்புறம் வாட் இஸ் ஸ்டாப்பிங் டிராவிஸ் ஹெட் நாட் கெட்டிங் ரன்ஸ் லைக் ஹி யூஸ் டு பி? அவர் அந்த அக்ரெஷனை குறைச்சிட்டாரா? வாட் இஸ் திஸ் இஷ்யூ? ஹவ் யூ ஃபவுண்ட் எனி டெக்னிக்கல் ஃபிளாஸ் ஆர் இஸ் ஜஸ்ட் அ மைண்ட் செட் ஜஸ்ட் அபவுட் பிக் இன்னிங்ஸ் ரவுண்ட் த கார்னர் அடிச்சா முடிஞ்சிருமான்னு? ஸோ இதுதான் நான் பேசிக்கா கேட்கணும்னு நினைச்சேன் உங்கள்கிட்ட. பட் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி 55-45 to SRH தான் நான் ஃபீல் பண்றேன். இதுதான் என்னோட
பர்சன்டேஜ் ஆஃப் கிவிங் இது. நீங்க நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. அந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன், எஸ்ஆர்ஹெச் ஆல்சோ லுக்கிங் வெரி ஸ்ட்ராங். எஸ், ஆர்ஆர் வந்து நல்ல சிட்டிங் பிரிட்டி இன் த டேபிள். பட் இவங்களோட மேட்சப்ஸ், இவங்களோட காம்பினேஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் இஸ் ஸ்லைட்லி ஹேவ் தி எட்ஜ் இந்த கேம்னு நினைக்கிறேன். டிராவிஸ் ஹெட்டை பத்தி நீங்க சொல்லுங்க பீட்டர். ஆவிஸோட ஸ்ட்ரென்த்தே ஆஃப் சைடு தான், பேக்வர்ட் பாயிண்ட் கவர்ஸ். நிறைய என்ன பண்ணுவாரு, ரூம் கொடுக்கலன்னா கூட ரூம் கிரியேட் பண்ணி அடிப்பாரு. இப்ப என்ன பண்றாரு, அந்த பேக்வர்ட் பாயிண்ட் அவங்க பின்னாடி வச்சதுனால நிறைய வந்துட்டு நேரம் வர்ற பால பிளாட் பேட்டட் புல் டவுன் த கிரவுண்ட் அடிக்க போய் நிறைய அவுட் ஆடுறாரு. அதை எதையும் அவர் யோசிக்காம, அவருக்கு டெக்னிக்கல் ஃபிளாலாம் எதுவும் இல்லை, இல்லைன்னா ஈஸியா ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவேன். மற்றவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இட் ஜஸ்ட் த அப்ரோச் வேர் இஸ் நாட் ஸ்டிக்கிங் ஆன் his strengths of scoring runs on the offside. Boss, you just have one guy on the boundary. And then why are you worried about that one guy on the boundary? Try to divert you and hit on the other places where, even though you are good, but you've been clinical in scoring runs. On the 2023 World Cup final, எங்க அடிச்சாரு? ஆஃப் சைட்லயே நொறுக்கிட்டாரு. பாயிண்ட் தேர்ட் மேன் பேக்வர்ட் பாயிண்ட் இங்கே அடிச்சு பிரச்சனை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்னடா தேர்ட் மேன்ல அடிக்கிறாரு, வீசுறாரு, தேர்ட் மேன் வச்சா பாயிண்ட்ல அடிப்பாரு, பாயிண்ட் வச்சு நான் கவர்ஸ்ல அடிப்பாரு. அதுதானே ஒழிய செகண்ட் திங் இஸ் ட்ரைங் டு மேட்ச் ஷாட் பை ஷாட் டு அபிஷேக் சர்மா. ஒன்னே ஒன்னு சொல்றேன் பாருங்களேன், டோன்ட் ட்ரை அண்ட் மேட்ச் யுவர் பார்ட்னர், டோன்ட் ட்ரை அண்ட் மேட்ச் எனிதிங். ட்ரை அண்ட் பிளே டு யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அக்கார்டிங் டு த ஜோன்ஸ் வேர் யூ ஆர் கம்ஃபர்டபிள் அட் அண்ட் ஹிட். அவர் ஒரு ஓவர்ல 19 ரன் அடிக்கிறாரு. ஐ வாண்ட் டு மேட்ச் இட், ஐ வாண்ட் டு மேட்ச் த டெம்போ, டு செட் த டெம்போன்னு நிறைய அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது ஒழிய I don't see any problem of a technical or any other shortcomings at all. He's a complete player and I expect him to come good. இப்போ நானும் வந்து எட்ஜ் கொடுத்துருக்கேன் சன்ரைசர்ஸ்க்கு, நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. இப்போ கேம் சேஞ்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதே டிராவிஸரை தான் பிக் பண்றேன். போன தரையும் அவரை பிக் பண்ண ஒரு 30-35 ஆச்சு அவுட் ஆயிட்டாரு. ஐ திங்க் தட் திஸ் டைம் இஸ் கோயிங் டு ஹார்வெஸ்ட் பிக். சன்ரைசர்ஸ்ல இட் இஸ் கோயிங் டு பி டிராவிஸ். இன்னொரு பிளேயர் ஹூஸ் டிசப்பாயிண்டிங் மீ, கேப்டன் ரியான் பராக். ரொம்ப நல்லா ஆட்டு சாஃப்ட் டிஸ்மிசல்ஸ் அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஐ திங்க் he will also come into the party. My game changes is Travis Head from Sunrisers Hyderabad, Riyan Parag from Rajasthan Royals. Vicky, please add on your game changes. குட்டி குழந்தை சூரியவன்ஷியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. பட் ஆனா அவரோட கேமே கண்டிப்பா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேமு. ஹி வில் பி வெரி மச் ஸ்விட்ச்ட் அப். ஏன்னா போன கேம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரஸ் இதுல வந்து பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஒரு சின்ன பையன் தான், அதை வந்து இன்னும் நிறைய கிரிக்கெட் இருக்கு அவருக்கு, இன்னும் நிறைய பெரிய பெரிய ஸ்டேஜஸ் தாண்ட போறாரு லைஃப்ல. அதெல்லாம் ஹார்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா ஒரு ஆல்கன்ஸ் பிளேசிங் வருவாரு. ஸோ சூரியவன்ஷி இஸ் கோயிங் டு பி மை கேம் சேஞ்சர். 2 கேமும் அடிக்கல. I'm expecting him to perform. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் is just due for a big one. So I feel இஷான் கிஷன் is going to be the man. நம்ம நிறைய அனலைஸ் பண்ணிட்டோம், நிறைய பார்த்துட்டோம். இது ரிவர்ஸ் பிக்சர். ஸோ ஒரு டீம் இன்னொரு டீம் வந்து ஆல்ரெடி இந்த சீசன்ல எப்படி ஆடிட்டு இருக்காங்க, வாட் இஸ் தேர் அப்ரோச், இதெல்லாம் நிறைய டேட்டாஸ் கிடைச்சிருக்கும். இது வரைக்குமா இருந்தது சரி, அவங்களுக்கு ஒரு கேம் முன்னாடி இவங்களோட விளையாடினதா இருக்கட்டும், எல்லாமே டேட்டாஸ் இஸ் கோயிங் டு பி அவைலபிள் ஃபார் தெம். பட் இதுல இருந்து வாட் இஸ் இட் தட் தோத்த டீம் ஆர்ஆர் வந்து என்ன சேஞ்ச் பண்ணி இந்த கேம் நாங்க உங்களை வின் பண்றோம் எங்க ஹோம்ல அப்படின்னு எந்த டிபார்ட்மெண்ட்ல சேலஞ்ச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு? ஒன்னே ஒன்னு, தி லாஸ்ட் கிளஸ்டர் ஆஃப் விக்கெட்ஸ், அதனாலதான் தோத்தாங்க. ஃப்ரம் 10 for 5ல இருந்து 160 அடிச்சாங்க. அந்த ஒரே ஒரு கேள்வி தான் நான் திருப்பி கேட்டுட்டு இருக்கேன். 22 for 2ல இருந்து கேன் தே மசில் டு 200? இல்ல, கேகேஆரோடையும் 160 தான் அடிச்சாங்க. போன மேட்சும் பாத்தீங்கன்னா தே ஒன் த கேம் அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி. 2 விக்கெட் குயிக்கா விழுந்த உடனே அன்பார்ச்சுனேட்டா அந்த 160ல நிக்கிறாங்க. சன்ரைசர்ஸோட எல்லாம் டிஃபிகல்ட் பிச்சா இருந்தாலும் இப்ப நீங்க 160ல நின்னுட்டீங்கன்னா திருப்பி அடிச்சிருவாங்க சன்ரைசர்ஸ். ஸோ அதனால இவங்களோட பேட்டிங் ஆர்டரை ஜகிள் பண்ணணும். ஹெட்மயரை நம்பர் 3 இறக்கிட்டு 4 and 5 it has going to be Dhruv Jurel and Riyan Parag based on the situation. Then you have one hitter Donovan Ferreira, one anchor again Ravindra Jadeja. That is going to be better. தேவைப்பட்டா அந்த சுபாம் துபே வெரி குட் ஏபிள் பிளேயர், வந்து ஒரு 20 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அவங்க பேட்டிங் ஆர்டர் யோசிக்கணும். ஹெட்மயரை வேஸ்ட் பண்றாங்க ஃபினிஷர் ரோலா, அதை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் ஆல் தேர் அலவுட் டு ஹேவ் one bad game out of 7. That's truly commendable, the performance they've got. சன்ரைசர்ஸ் ஒரே ப்ராப்ளம் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணது அவங்க bowling தான். they gone strength to strength.
by inventing Prafulinge, by inventing Saki Basan, by getting in Dilshan Balshanka, gone change to the spinners have bowled well. Praful, Shivam Kumar இருக்கட்டும், ஹர்ஷ் தூபே இருக்கட்டும், bowled very very well. அவங்க பேட்டிங் ஃபெயிலே ஆகல, பேட்டிங் ஃபெயில் ஆகலாம், பட் ஐ டோன்ட் see that happening. டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. நிதிஷ் ரெட்டி வேற வந்து நல்லா ஆடுறாரு பேட்டிங் அப்படின்றதுனால திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இது. ஒரு மேட்ச்ல பெருசா நீங்க டேட்டா இதோ ஒன்றும் பண்ண முடியாது. பட் சூரியவன்ஷி 2 மேட்ச் அதே மாதிரி போட்டு எடுத்திருக்காங்கன்றதுனால they have to try and see that is going to be another plan that is going to come and how he is going to combat it. அதை தான் அவர் பார்க்கணுமே ஒழிய மற்றபடி வேற எதுவுமே இதுவா இல்லை. நான் சொல்றேனே, இப்போ வந்து நான் வந்து ஒரு இதெல்லாம் யோசிச்சு வச்சு கொடுத்தேன், நீங்களும் என் பக்கம் வந்திருக்கீங்க. இப்ப ராயல்ஸ் அதான் சொல்றேன், ராயல்ஸ் 8க்கு 6 போயிட்டாங்கன்னா 6க்கு 2 ஜெயிக்கணும். நெட் ரன் ரேட் இஸ் ஆல்சோ வெரி குட், கண்டிப்பா பிளே ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சன்ரைசர்ஸ் இந்த 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 ஸ்ட்ராஞ்சல் ஹோல்டு வாட் தேர் ஹேவிங் அதை விட்டுட்டாங்க அப்படின்னா 3 டீம் ஆல்ரெடி மேல போயிட்டு இருக்க அந்த ஒரு 7 டீம் ஒரு ஸ்பாட்டுக்கு ஃபைட் பண்றதுன்றது மாதிரி ஒரு க்ரூயல் திங்கே கிடையாது. ஸோ இந்த ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா they'll be par with ராயல்ஸ். இந்த மேல வர டீமுக்கு இவங்களும் வந்துருவாங்க. மானுமெண்டல் இம்பார்ட்டன்ட் ஃபார் சன்ரைசர்ஸ். பார்ப்போம். நான் எதிர்பார்க்குற மாதிரி வெரைட்டிக்காக லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் தில்ஷாக்காவே வச்சிருக்காங்களா, மதுஷாக்காவே, இல்லை நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல்சோ வேலிட் பாயிண்ட் டு ஜஸ்ட் கிரியேட் தட் மென்டல் திங் வித் கை ஹூ ரன் த்ரூ யூ பிரஃபுலிங், இட்ஸ் ஆல்சோ நாட் அ பேட் ஆப்ஷன். அதே மாதிரி ஸ்மரணை கொண்டு வராங்களா, இல்லைன்னா இவரை லியம் லிவிங்ஸ்டோனை கொண்டு வராங்களா, சலில் அரோராவே ரீட்டைன் பண்றாங்களா? there are a lot of questions to be answered. We'll come back and do a detailed review on where we both have given an edge to one team. But normally that's your Blast Vignesh who gets it right. இந்த தடவையுமே அவர் அதை கரெக்டா பண்றாரா, பண்ணி 100க்கு 100 அங்க 100 அகமதா ஆயிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்ப இவரு வந்துட்டு 100 விக்னேஷா, பிளாஸ்ட் விக்னேஷ் 100 விக்னேஷ் ஆறான்னு பார்ப்போம். Until we come back and entertain you for that episode with your very own Blast Vignesh. Thanks a lot and bye bye.